ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். சங்கீதம் 13:1. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சங்கீதம் 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. ஏசாயா 8:17. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏசாயா 47:6. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கி. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 60:10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவளுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏசாயா 54:8. வேதம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்கின்றன. வாக்கு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனுமாயிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்றெல்லாம் அன்புடன் வாக்களிக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஏசாயா 54:10. இங்கே ஒரு நாளும் விலகாத கிருபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த கிருபையை கர்த்தர் யார் யாருக்கு கொடுப்பார்? முதலாவதாக கர்த்தர் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீது சிறு வயதிலிருந்தே தன்னில் தேவ கிருபையை உணர்ந்தார். ஆகவே அவர் அதிகமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார். சிங்கங்கள் எதிர் வந்த போதும், கரடிகள் உருமிய போதும், கோலியாத் நிந்தித்த போதும், சவுல் துரத்தி கொண்டு வந்த போதும் கர்த்தரையே நம்பியிருந்தார். ஆகவே தாவீதை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டது. தாவீது சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நீங்கள் கர்த்தர் மேல் மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்கள் அவரையே முழுவதுமாய் நம்பி சார்ந்து கொள்ளுவீர்களானால் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இரண்டாவதாக, கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தமது கிருபையை தந்தருளுகிறார். இதற்கு நல்ல உதாரணமாக ஆபிரகாமை சொல்லலாம். தன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு கீழ்ப்படிந்தவராய் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனார். ஆகவே ஆபிரகாமின் வாழ்நாளெல்லாம் தேவனுடைய கிருபை சூழ்ந்திருந்தது. அதை கண்ட ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர், கர்த்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு விலக்கவில்லை என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தார். மூன்றாவதாக, நீதிமானாயிருந்து தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அவர் கிருபையை தந்தருளுவார். நோவாவின் காலத்தில் முழு உலகமே பாவத்துக்குள்ளாய் கிடந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்ததின் ரகசியம் என்ன? காரணம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனுடனே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ பிள்ளைகளே, இன்று உலகம் முழுவதிலும் பாவமும் அக்கிரமும் நிறைந்திருந்தாலும் இந்த அக்கிரம சந்ததியின் நடுவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும்போது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதம் 103:11. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பண்புகளிலே மேன்மையானது இரக்க குணமாகும். நம்முடைய தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இறங்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். சிலர் எனக்கு இறங்குகிற பிள்ளைகள் ஒருவரும் இல்லையே என்று தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் நன்றாய் வாழ்ந்திருந்தும் ஏற்பட்ட வெறுமையான நிலையினாலும், எல்லாரும் கைவிடப்பட்டபடியினாலும், இரக்கம் பெற்றுக்கொள்ள வழி இல்லாதபடியினாலும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சாலையில் செல்பவர்களிடம் தெருக்களில் வீடு
வீடுகளிலே பிச்சை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. ஏசாயா 54:6 சொல்லப்பட்டபடி கைவிடப்பட்டு மனம் நொந்தவர்களான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உனக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய விரும்புகிறார். ஏசாயா 54:8 உள்ளபடி அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரி, எனக்கு இறங்குவார் ஒருவரும் இல்லை. நானோ பலவீனம் அடைந்து விட்டேன், எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிறேன், இனி சாவுதான் எனக்கு என்று வேதனையான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று கலங்குகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கத்தினாலே மகிழ்ச்சியும் மேன்மையும் அடைவாய், சகல நாட்களிலும் சமாதானமும் சந்தோஷமும் அடைவாய். பாவம் செய்த தாவீது சங்கீதம் 51:1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறதை நாம் காண முடிகிறது. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சங்கீதம் 31:9 தாவீது சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று தாவீது சங்கீதம் 25:16 பார்க்க முடிகிறது. புலம்பல் 3:32 அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று பார்க்கிறோம். இவனவாய் நமக்கு இரக்கம் செய்கிற அன்பின் தேவன் மனிதரால் நினைத்தும் உணர்ந்தும் கொள்ள முடியாத பெரிய உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5 உறவுகள் உடைந்து அருந்து போனதால் தடுமாறி நிற்பவர்கள் ஏராளம். பலர் தங்கள் தடுமாற்றத்தை வெளிக்காட்டுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தனிமை நிலைக்குள் தள்ளப்பட்ட ஒரு சகோதரி சொன்னது, எவராலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் தடுமாறி நின்ற என் கண்கள் ஏசாயா 54:5-6 வசனங்களை கண்டது. என்னையும் நேசிக்க ஒரு நேசர் உண்டு என்ற செய்தி என் வாழ்வையே மாற்றி போட்டது என்றால், பிள்ளை பெறாத மலடி, அனாதை ஸ்திரீ, விதவை, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீ, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி, சிறுமைப்பட்டவள், பெருகாற்றில் அடிப்பட்டவள், தேற்றரவற்றவள். இந்த வார்த்தைகளின் கொடுமை அந்தந்த அனுபவங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களுக்கு தான் புரியும். இஸ்ரவேல் ஜாதி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அன்று காணப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளினதால் இஸ்ரவேலை நேசிக்க எவருமின்றி தத்தளித்தது. அன்று பிள்ளைகள் இல்லாத மனைவிகள், தள்ளப்பட்ட பெண்கள், கைவிடப்பட்ட மனைவிகள், சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், அவ்விதமாகவே இஸ்ரவேலரை தாம் தள்ளி போட்டதாக கர்த்தர் உரைத்தார். இஸ்ரவேலின் பாவத்தின் நிமித்தம் ஒரு இமைப்பொழுது அவர்களை கைவிட்டாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றும் கர்த்தர் மன உருக்கத்துடன் உறுதிமொழி கொடுப்பதையும் காண்கிறோம். கைவிடப்பட்ட இஸ்ரவேலுக்கு எதிர்கால நம்பிக்கையை கர்த்தர் அளித்தார். இது இஸ்ரவேல் என்ற ஜாதிக்குரிய வாக்கு என்றாலும் தங்கள் நிஜ வாழ்வில் தவித்திருக்கும் அநேகருக்கும் இந்த வார்த்தைகள் ஜீவ ஊற்றாயிருக்கிறது. ஆம், நமது தவறுகளோ பாவமோ அல்லது காரணமோ தெரியாத சூழலோ எதுவானாலும் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தனிமரமாகி யாராலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் வாழ்வது ஒரு பெரிய தண்டனை தான். நான் நேசிக்க, என்னை நேசிக்க எவரும் இல்லையே என்ற நிலை ஏற்படுவதால் அதற்கு முகம் கொடுத்து மிக கடினம். அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த இஸ்ரவேல் ஜாதிக்குரிய நம்பிக்கையின் வாக்கு என்றாலும் கூட தனிப்பட்ட ரீதியில் நாம் விசுவாசிக்கும் போது நமது வாழ்விலும் இவ்வார்த்தைகள் புத்துயிர் தருகிறது. என்னை மீட்கும்படி, என் குறைகள் போக்கும்படி, என் வாழ்வை நிரப்பும்படி எனக்காக பலியான ஒரு நேசர் எனக்குண்டே என்ற விசுவாசம் ஒன்றே போதும். நொந்து போனவரின் வாழ்வை அடியோடு மாற்றிவிட என் நேசர் என்னுடையவர், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, எனது தடுமாறிய வேளைகளிலெல்லாம் வாக்கை தந்து தேற்றி வருகிறதுக்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லே